அந்தமான் நிக்கோபார் தீவுகள் பசுமை மின்சக்தியை நோக்கி வேகமாக வளரத் தொடங்கியுள்ள நிலையில் அங்கு வாழும் மக்கள் தினசரி எவ்வாறு பயணம் மேற்கொள்கிறார்கள் என்பதை அந்தமானில் இருந்து நமது சிறப்பு செய்தியாளர் யோகேஸ்வரன் வழங்கும் தகவல்களை தற்போது காணலாம். இப்போ நம்ம அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவுகள்ல இருக்கிறோம். நம்மளுடைய நகரப்பகுதிகளில் ஒரு இடத்துல இருந்து மற்றொரு இடத்திற்கு பயணம் செய்யணும் அப்படின்னா பேருந்து, கால் டாக்ஸி, பைக் இப்படின்னா நம்ம டிராவல் பண்ண முடியும். ஆனா அந்தமான் அப்படின்றது தீவு கூட்டங்களுடைய ஒரு அழகியமான ஒரு நகரங்கள். ரம்மியமாக காட்சியளிக்கக்கூடிய இந்த கடல் மீது மிதந்து செல்லக்கூடிய இந்த படகுகள் தான் இந்த அந்தமான் மற்றும் நிக்கோபார் பகுதி மக்களுக்கு வாழ்வாதாரமாகவும் பொருளாதாரமாகவும் இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் தினசரி வேலைக்காக செல்லக்கூடிய நபர்களும் அதே போல இங்கு பள்ளிக்கூடங்கள், மருத்துவ காரணங்களுக்காக செல்லக்கூடிய நபர்களும் இந்த பெரும்பாலும் இது போன்ற படகுகளை தான் பயன்படுத்துறாங்க. இப்ப நீங்க காட்சிகள்ல ஒளிப்பதிவாளர் கமல் காண்பிக்கக்கூடியதை பார்க்க முடியும். பெரும்பாலான பைக்குகள் இங்கிருந்து இது போன்ற படகுகள் மூலமாக 60 ரூபாயிலிருந்து 90 ரூபாய் வரை கட்டணம் செலுத்தி பைக்குகள்ல செல்வாங்க. உள்ளே ஒரு சில காட்சிகளை காண்பிக்க முடியும். தனிநபர், அதாவது சிங்கிள் பேசஞ்சர்ஸ் உள்ள போவாங்க. அவங்களுக்கு 14 ரூபாயிலிருந்து 15 ரூபாய் வரைக்கும் கட்டணம் செலுத்துறாங்க. இப்போ நம்ம எந்த டெஸ்டினேஷனை நோக்கி போயிட்டு இருக்கோம் அப்படின்னா பம்பு பிளாட் அப்படின்ற ஒரு டெஸ்டினேஷனை நோக்கி நம்ம போய்கிட்டு இருக்கோம். அப்படி செல்லக்கூடிய வழியில தான் இப்பொழுது மக்கள்களை பார்க்க முடிகிறது. அந்தமான் பகுதி பெரும்பாலும் சுற்றுலாத்துறை சார்ந்த பொருளாதாரத்தை நம்பி இருக்கக்கூடிய நிலையில இங்கு வரக்கூடிய சுற்றுலா பயணிகளும் சரி, இங்கு வாழக்கூடிய பொதுமக்களும் சரி, பெரும்பாலும் இது போன்ற கப்பல்களை நம்பிதான் இருக்கிறாங்க. இப்போ நம்மோடு இங்கு வசிக்கக்கூடிய தமிழர் ஒருவரும் இருக்கார், நம்ம அவரோட பேசலாம். நீங்க இங்க எத்தனை வருஷமா வசிக்கிறீங்க? எப்படி இருக்கு அந்தமான்? 50 வருஷமா இருக்கு சார். ஜெயடிக்கு வணக்கம். 50 வருஷமா இருக்கு சார். ஆமா. இப்போ இங்க பெரும்பாலும் இப்படியான அந்த படகுகள்ல தான் போக முடியுமா? வேற வழி இல்லை சார், இதுல தான் போகணும். வேற வழி. அதுக்கும் ஜாஸ்தி இருந்துச்சு போட்டு, இப்ப படகு கம்மியாகி போச்சு. இப்ப நாங்க ஒரு பயணத்தை தொடங்கி ஒரு 10 நிமிஷம் இருக்கோம். அதுக்குள்ளேயே வந்து இறங்க போற இடம் வந்துருச்சு. இப்போ இந்த கப்பலோ இந்த போட்டோ இல்ல அப்படின்னா இந்த தீவுகளுக்கு போறதுக்கு வேற வழிகள் இருக்கா? வேற 48 கிலோமீட்டர்ல போறோம் சார். சுத்தி போகணும் ரோட்ல. 10 நிமிஷத்துல வரக்கூடிய கப்பல் பயணம் அப்படின்றது தரை வழியா போனோம்னா 48 கிலோமீட்டர் போகணும். இங்க பொருளாதாரம்லாம் எப்படி சார் இருக்கு? எல்லாம் வெளியில இருந்து வரணும் சார். விலைவாசி எல்லாம் கூட தான். எல்லாமே எல்லாம் வெளியில இருந்து வர்றது தானே. உங்களுக்கு பிளேன்ல கொண்டாதுக்கும் டிக்கெட் ஜாஸ்தி ஆகி போச்சு. கப்பலும் மாதிரி இல்லை, கப்பலும் கம்மியா இருக்கு. ஆமா, வேற சர்வீஸ் இல்லைல்ல. வெளிநாட்டு போறதுக்கு இப்போ தமிழ்நாட்டில இருந்து வரணும், ஆந்திராவில இருந்து, கல்கத்தால இருந்து வரணும், வசதி இல்லாம போச்சு. எல்லாம் லக்கேஜ் தான் கூட. லக்கேஜுக்கு அப்புறம் மக்கள்கிட்ட வாங்க வேண்டிய அந்த காசை அப்படிதான் ஆகி போச்சு இப்போ எல்லா கடைக்காரரும். இப்போ நாங்க இங்க வந்ததுல இருந்து பெரும்பாலான நபர்களை பார்க்க முடியுது. அதிகமா தமிழ் மொழி பேசக்கூடியவங்களை காதுல கேட்க முடியுது. இங்க எவ்வளவு தமிழர்கள் இருக்கிறாங்க? திரும்பக்கூடிய திசையெல்லாம் தமிழர்களா இருக்கிறாங்க. எல்லாருமே தமிழ் பேசுவாங்க. ஆந்திராக்கார, தெலுங்குக்கார எல்லாம் இருக்காங்களா. தமிழ்நாடு போய் தானே போகணும். ஆந்திரா தமிழ் எல்லாரும் பேசுவாங்க. கடை, வண்டி, டாக்ஸி, ஆட்டோ கடையெல்லாம் வச்சிருக்காங்க. தமிழ், தெலுங்கு, மலையாளி வச்சிருக்காங்க. இங்க பெரும்பாலும் சுற்றுலாத்துறையை நம்பிதான் இங்க இருக்கிறாங்க. சுற்றுலாவை தவிர்த்து இங்க என்னென்ன விவசாயம் இருக்கா, இல்ல வேற என்னென்னமான தொழில்கள்லாம் இங்க இருக்கு? சார், சுனாமிக்கு முன்னால எல்லாம் இருந்துச்சு. இப்போ எல்லாம் தண்ணி ஏறி ஒரே கடலா இருக்கும். இந்த கொஞ்சம் ஒரு 3 கிலோமீட்டர் போனீங்கன்னா ஒரே கடலாக தான் இருக்கு. விவசாயம் பூரா. வேற வழி இல்லை. எல்லாம் விவசாயமா கம்மியாகி போச்சு. அவ்வளோதான். இப்போ எங்க தமிழ்நாடு, பிற மாநிலங்களுக்கெல்லாம் நான் பயணம் செஞ்சிருக்கேன். அங்க போகும்போது அதிகமான திட்டங்கள் இருக்கும். தொழில் தொடங்குறது, சூரிய ஒளி சக்தி திட்டங்கள். இங்க அப்படியான திட்டங்கள்லாம் செயல்படுத்தப்படுகிறாங்க. 50 வருஷமா இங்க இருக்கிறீங்களே அந்தமான்ல. ஆமா சார், அப்படிலாம் ஒரு பெரிய திட்டம் இல்லை சார். பவராசனம் கொடுத்தாங்க, சூரிய சக்கரான்னு சொல்லி. அது கூட பந்து பண்ணிட்டாங்க. கரண்ட்டுக்கு கூட ரொம்ப கஷ்டம். இப்போ 2 மாதம் தான் கரண்ட் கொஞ்சம் கிளீனாக கிடைக்குது. இல்லாட்டி அது ஒன்றும் இல்லை. சூரிய ஒளி கொண்டாந்து சர்க்கார் சொல்லிக்கிட்டு இருக்கு, நான் கொண்டாந்து அமல்படுத்துறேன். ஏழை வீட்டுகளில் வரல இல்லை. ஏழை வீட்டுக்கு வந்தால் தானே கரண்ட் கிடைக்கும். என் பேர் வேலு சார். அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவுகள்ல நம்ம பார்க்க முடிகிறது. சரியா ஒரு 10 நிமிஷத்திலேயே டெஸ்டினேஷன் வந்துட்டோம். மக்கள் எல்லாம் இறங்குறதுக்கு தயார் நிலையில் இருக்கிறாங்க. இங்க இருக்கக்கூடிய சுற்றுலா பயணிகள் மற்றும் இங்கு வாழக்கூடிய பொதுமக்கள் என அனைவருமே இது போன்ற படகுகளை தான் பயன்படுத்துறாங்க. அந்த காட்சிகளை நம்ம பார்த்திருக்க முடியும். ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவுகளிலிருந்து ஒளிப்பதிவாளர் கமலுடன் செய்தியாளர் யோகேஸ்வரன்.